தமிழரசி தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பிளே ஸ்கூல், ப்ரீ ஸ்கூல், டே கேர் வச்சிருக்கீங்களா? உங்க ஸ்கூலுக்கான வெப்சைட் வேணும்னு ஆசைப்படுறீங்களா? அது எப்படி ஆரம்பிக்கிறது, அதுக்கு எவ்வளவு செலவாகும், இது போல உங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்கா? அப்ப மறக்காம உங்க தமிழரசியை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான தரமான வெப்சைட் டிசைன், டெவலப்மெண்ட், மெயின்டெனன்ஸ் எல்லாமே நாங்க உங்களுக்காக பண்றோம். உங்க பிராண்ட்ல வெப்சைட் வேணுமா? இப்பவே கால் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அம்மா அம்மா, எனக்கு தூக்கமே வரலம்மா, ஒரு கதை சொல்றீங்களா? சரி புவன். ஒரு அழகான ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்களாம். அப்ப அந்த வழியா ஒரு காக்கா ரொம்ப பசியோட வந்துச்சான். அப்புறம் என்னாச்சு? அந்த காக்கா வடையை எடுத்துச்சா? ஆமா, வடையை எடுத்துட்டு பறந்து போய் மரக்கிளையில உட்கார்ந்துச்சு. அப்ப அந்த வழியில ஒரு நரி ஒண்ணு வந்துச்சு. அச்சச்சோ, அந்த நரி என்ன செஞ்சுச்சு? அந்த நரி அந்த காக்கா கிட்ட இருந்த வடையை எப்படியாவது வாங்கி சாப்பிடணும்னு முடிவு பண்ணுச்சு. அதனால ஒரு திட்டம் போட்டுச்சு. என்ன திட்டம்? அது என்னன்னா, காக்கா கிட்ட போய், காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, எனக்காக ஒரு பாட்டு பாடு அப்படின்னு கேட்டுச்சு. அச்சச்சோ, அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் காக்கா ரொம்ப புத்திசாலியான காக்கா. அதனால காக்கா வாயில இருந்த வடையை எடுத்து கால்ல வச்சுட்டு கா 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 அப்படின்னு சொல்லுச்சு. உடனே நரி ஏமாந்து போச்சு. இது ரொம்ப புத்திசாலி காக்கா. அதேதான். அதுக்கப்புறம் நரி விடல, மறுபடியும் முயற்சி பண்ணுச்சு காக்காவை ஏமாத்துறதுக்காக. இந்த வாட்டி என்ன செஞ்சுச்சு? காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, எனக்காக ஒரு நடனம் ஆட அப்படின்னு சொல்லுச்சு. உடனே காக்கா என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன பண்ணுச்சு காக்கா? கால்ல இருந்த வடையை எடுத்து வாயில வச்சுட்டு நடனம் ஆடுச்சு. இத பார்த்த நரிக்கு ரொம்ப ஏமாற்றமா இருந்தது. இருந்தாலும் நரி முயற்சி பண்ணுச்சு. மைவியமா? ஆமா, காக்கா கிட்ட சொல்லுச்சு, காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, பாடிக்கிட்டே ஒரு நடனம் ஆடு அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் அந்த காக்கா என்ன செஞ்சுச்சு? காக்கா தான் புத்திசாலியான காக்காவாச்சு. உடனே நரி கிட்ட சொல்லுச்சு, நரியாரே நரியாரே எனக்கு ரொம்ப பசிக்குது, பாடிக்கிட்டோம் ஆடிக்கிட்டோம் இருந்ததுனால முதல்ல நான் இந்த வடைய சாப்பிட்டுறேன், அதுக்கப்புறம் உனக்காக பாடவும் ஆடவும் செய்யறேன் அப்படின்னு சொல்லுச்சு. இது ரொம்ப புத்திசாலி காக்கா. அதேதான். நரிக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றமா பார்த்துச்சு. அதுக்கப்புறமா காக்காக்கு புரிஞ்சது, இந்த வடைக்காக தானே என்னை நீ ஏமாத்த பாக்குற, எந்த நீ பாதி வடை எடுத்துக்கோ, நான் பாதி வடையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அது ரொம்ப நல்ல காக்கா. அதேதான். அதுக்கப்புறம் நரி பாதி வடைய சாப்பிட்டுச்சு, காக்கா பாதி வடைய சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா ஆயிட்டாங்க. ஏ, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கதையின் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம மத்தவங்கள்ட்ட கைண்டா நடந்துக்கணும். ரொம்ப அழகா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். என் கனவுல காக்காவும் நரியும் வரும். ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்த நல்ல கதையில நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே tamilaraci.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.